ரோகிணி வந்துட்டு என்னதான் இவர் என் மாமா கிடையாது, இவர் வந்து மலேசியால இருந்து வந்த மாமா வேற, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலும் கூட அது நம்புற மாதிரியா இருக்கு. ஒருவேளை அந்த குடும்பம் நம்புச்சுன்னா அதுக்கு மேல ஒரு மக்கான குடும்பத்தை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோங்க. இப்போ மணி மாமாவை வந்து நம்ம முத்து பார்த்துடுறாரு, கல்யாணத்துல வச்சு எல்லாருமே பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறமா இப்ப அவரால் எஸ்கேப் ஆகவே முடியாது. ஒண்ணு, எனக்கு இந்த பாப்பா யாருன்னே தெரியாது அப்படின்னு அவர் சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஆமா. ரோகிணி பாப்பா தான் என்னை நடிக்க சொல்லுச்சு அப்படின்னு சொல்லணும். இப்போ அவரு நான் வந்து இந்த பாப்பா யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னா, உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சொல்லி, இவங்க நம்புனா அதை விட ஒரு முட்டாள்தனம் இருக்கவே இருக்காது. ஆனா நம்ம முத்து வந்து அப்படி நம்பக்கூடிய ஆள் கிடையாது. அதாவது கேட்கிற விதத்துல கேட்டா, விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா, உலகத்துல இருக்கவங்க 7 பேரு எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து கண்டிப்பா அவரோட விசாரணைய தொடங்குவாரு அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ கல்யாணம் ஃபர்ஸ்ட் நல்லபடியா நடந்து முடியட்டும். இது பரசோட வீட்டு கல்யாணம். நம்ம வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சமையல் கட்டுல பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரசு அங்க வந்துட்டு, "அண்ணாமலை நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கிறீங்களா? நல்ல வேளை மாப்பிள்ளையோட தாய்மாமாவும் இங்க தான் இருக்கிறாரு. சம்மந்தி நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? உங்கள வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறதுக்கு தான் நான் காலையில இருந்து போராடிட்டு இருக்கிறேன். 2 பேரும் பிஸியாவே இருக்கிறீங்க. இதுதான் என்னோட ஃப்ரெண்டு. நாங்க வந்து ஒண்ணா தான் வேலை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இவர் எதுவுமே தெரியாத மாதிரி வணக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம அண்ணாமலை அப்பாவுக்கு முகத்துல ஐயோ ஈ ஆள் அப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னடா இது வந்து ரோகிணியோட மாமா தானே இங்க இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேஷுவலா இல்லை, அவருக்குமே ஒரு பதட்டம் இருக்குது. யாருக்குன்னா நம்ம மணி மாமாவுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கல்யாண மண்டபத்துல வந்துட்டு பொண்ணு எல்லாருமே கூட்டிட்டு வந்து வைக்கவுமே ரோகிணி கண்ணில் வந்து இவர் பட்டுறாரு. ஐயோ இவர் என்ன இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க. விஜயா இருந்துட்டு என்ன ரோகிணி இது உன்னோட மாமா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே அண்ணாமலையை பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாரு கல்யாணம் முடியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரோகிணிக்கு வந்து ஆப்பு இருக்குது. ரோகிணி கிட்ட போயிட்டு இவர் வந்து ஃபோன்ல பேசுறாரு. பாப்பா நான் வந்து நீ ஒண்ணு உங்கள யாரு இங்க வர சொன்னா? கல்யாணத்துக்கு எதுக்கு வந்தீங்க? அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கல்யாணத்துக்கு எதுக்கு வந்தீங்களா? ஏம்மா நடக்கிறது என் தங்கச்சியோட பையன் கல்யாணம்மா. அப்புறம் நான் இல்லாம என்னம்மா? தாய்மாமா நான் இல்லாம எப்படிம்மா? அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ போச்சு இப்ப எல்லார் கண்ணையும் பட்டுட்டீங்களே! இப்ப நான் என்ன பண்றது? முடிஞ்ச அளவுக்கு சமாளிங்க. ஏதாவது சொன்னீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு யாருன்னே தெரியாத மாரி காட்டிக்கிட்டேன். ஆனா அவங்க நம்பலன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி நம்புவாங்க? யாரு கண்ணுலயும் படக்கூடாதுன்னு நினைச்சேன். போச்சா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாப்பா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். எனக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, என் தம்பியோட தங்கச்சி பையன் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டேன் பாப்பா. நான் கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவேன். நான் ஏற்கனவே கடைசியா ஒருக்கா சொல்லியிருந்தேன். இதனால என்னமோ எனக்கு பிரச்சனை வர்ற மாதிரி தெரியுது. அதனால நான் வந்து உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லி சொன்னேன் இல்ல பாப்பா. என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவேன். அதுவும் அந்த முத்து பையன் அப்ப இதுல இருந்து என்னை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதனால நான் உண்மையை சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ரோஹிணிக்கு என்ன பண்றது அப்படின்னே ஒண்ணுமே புரியல. சரி அப்படியே மாட்டிக்கிட்டா நம்ம என்ன சமாளிக்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க. அவரை பார்க்க உன் மாமா மாதிரி தானே இருக்கும், மலேசியா மாமாக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல ஆண்டி அவர் எங்க மாமா கிடையாது, மாமாவா இருந்தா இன்னும் வந்து பேசியிருப்பாங்களா, அவர் எங்க மாமா மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. என்ன வளர்ற மாமா தானே அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் முடியிட்டு இதை பத்தி பேசிக்கலாம், இங்க வச்சு எதுவுமே பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு சொல்லு ரோகிணி என்ன உண்மையை சொல்லு, உன்னோட குடும்பம் யார் என்ன ஏது எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலையை பார்த்துட்டு என்ன ரோகிணி இதெல்லாம் என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அங்கிள் எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, எங்க மாமா மலேசியால தான் இருக்காங்க அப்படின்னு போது சரி நீ போன் போடு உங்க மாமாக்கு அப்படின்னு போது அப்படியே முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்நேரம் இவரும் வந்துடுறாரு. மணிமாமா வந்துட்டு பேசுறாங்க. ஆமா நான் வந்து ரோகிணி பாப்பா சொல்லி தான் நடித்தேன் அப்படின்ற மாதிரி அவர் உண்மையை வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா ரோகிணி வந்து அவங்களோட அடுத்த சீன் ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான் விஜயாவுக்கு எனக்கு நான் சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா, லாஸ்ட்ல எப்படியாவது முதல்ல ரோஹிணி வந்து பணக்காரி இல்லை அப்படின்ற விஷயம் மட்டுமாவது தெரிய வரணும். அப்பதான் விஜயா முகத்துல எப்படியெல்லாம் ஒரு ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தாங்க இப்போ பணக்காரி இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்போ உங்க அம்மா அப்பா யாரு, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு அவங்க ரோஹிணி வந்து என்ன பதில் சொல்ல முடியும், நான் அனாதைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கும் ஒரு கதை இழுத்துட்டு போகும். ஒருவேளை அப்படிலாம் எதுவுமே இல்லைப்பா, ரோஹிணி வந்து சாரி மணி மாமா வந்துட்டு எனக்கு யாருனே தெரியாது, ரோஹிணி பாப்பாவா மலேசியாவா, எனக்கு மலேசியா எங்க இருக்குன்னு இந்த இந்த தெரு முக்க கூட நான் தாண்டினது கிடையாது அப்படின்னு அவர் சமாளிச்சாலுமே நம்ம முத்து வந்து சும்மா இருக்க மாட்டாரு. கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி உண்மை எல்லாத்தையும் வாங்குறது வைப்பாரு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துடும், இவங்க இந்த காலத்தான கூட்டிட்டு வந்து மலேசியால இருந்து வந்திருக்கிற மாதிரி காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துடும். இப்போ வந்து கையும் களவுமா மாட்டிட்டாரு இல்லையா, அதனால கண்டிப்பா இதுல இருந்து போய் சொல்லி தப்பிக்க முடியாது. இதுலயுமே அவர் டைரக்டர் ஏதாவது ஒரு
சிக்காத மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாருன்னா, இத விட ஒரு கேவலமான ஒரு தொடர் வந்து இருக்கவே முடியாது. சரி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். என்னதான் நடக்குதுன்னு. மறக்காம